அன்பர்களே, இந்த பதிவில் இயற்கை சாதியை அங்கீகரிப்பதில்லை. சாதி என்னும் செயற்கையை கடந்தால் அனைவரும் சமம் என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆணவ கொலை தொடர்பான ஜாமீன் மனு ஒன்று நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தனது உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன் சாதியம் குறித்த தனது பார்வையை பதிவு செய்தார். அவரது அந்த பதிவு மிகவும் அர்த்தம் பொதிந்தது. தமிழகத்தின் புதிய அரசுக்கு வழிகாட்டுதல் வழங்குகிறது. இந்த சமூகத்தில் உள்ள சாதியத்தை தோலுரிக்கிறது. நம் மக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வையும் சாதிய வெறியர்களுக்கு சாட்டை அடியையும் சாதி ஒழிப்புக்கு சிறந்த வழியையும் சொல்கிறது. நீதிபதி புகழேந்தி அவர்களின் அந்த அருமையான பதிவை இங்கு பார்ப்போம். தென் தமிழகத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஆணவ படுகொலை சம்பந்தமான வழக்கு ஒன்று நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவரின் ஜாமீன் மனு இந்த சிறப்பு கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நீதிபதி புகழேந்தி விசாரித்தார். நீண்ட விசாரணையின் முடிவில் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இந்த குற்றச்சம்பவத்தில் இம்மேல்முறையீட்டு மனுதாரருக்கு நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் தனது மகனை சாதிய பாகுபாட்டுடன் வளர்த்ததற்கான அவர் பொறுப்பேற்க வேண்டும். கௌரவ கொலை என்பது சாதிய பாகுபாட்டின் உச்சக்கட்ட வெளிப்பாடாகும். சாதி வெறி சமூகத்தை பிளவுபடுத்துகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் 59 கௌரவ கொலைகள் பதிவாகியுள்ளன. சாதிவெறி மக்களின் மனதில் ஆழமாக வேரூன்றி ஒட்டுமொத்த அமைப்பையும் சீர்குலைத்து வருகிறது. ஒவ்வொருவரின் மனதிலும் சாதிவெறி நிலவும் போது இந்த மனுதாரரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ மட்டும் குறை கூற முடியாது. ஒருவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராகவோ அல்லது சலுகை பெற்றவராகவோ இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வடிவத்தில் சாதி வெறியை அனுபவித்து வருகின்றனர். நீதிபதிகளாகிய நாங்களும் இதிலிருந்து தப்பவில்லை. தகுதியின் அடிப்படையில் வழக்குகள் தீர்க்கப்பட்டாலும் எங்கள் உத்தரவுகளுக்கு சாதியின் அடிப்படையில் உள்நோக்கங்கள் கற்பிக்கப்படுகின்றன. காமராஜர், முத்துராமலிங்க தேவர், வ.உ. சிதம்பரனார் போன்ற மாபெரும் தலைவர்கள் கூட தற்போது சாதி அடிப்படையில் முன்னிறுத்தப்படுகிறார்கள். மக்களின் இந்த மனநிலையை மாற்ற வேண்டும். அத்தகைய மாற்றத்தை அரசால் மட்டுமே கொண்டு வர முடியும். இதற்காக அரசு வலுவான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். சில அரசியல் கட்சிகள் கூட வாக்குகளை பெறுவதற்காக சாதியை பயன்படுத்தி இந்த சமூக தீமைக்கு மேலும் தூபம் போடுகின்றன. இத்தகைய மனநிலை தென் மாவட்டங்களில் அதிகமாக பரவியுள்ளது. பள்ளி மாணவர்களிடையே வன்முறை சம்பவம் ஒன்று நடந்தபோது பள்ளிகளில் சாதியவாதத்தை ஒழிப்பதற்கும் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை பரிந்துரைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு குழுவை அரசு நியமித்தது. இந்த குழு தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இருப்பினும் அந்த பரிந்துரைகளை முழுமையாக செயல்படுத்தவில்லை என்றே தெரிகிறது.
எஸ்சி எஸ்டி சட்டம் போன்ற சட்டங்கள் எதிர்பார்த்த பலன்களை தரவில்லை. இளைய தலைமுறையினரின் மனநிலையை மாற்றுவதற்கு பள்ளி மட்டத்திலிருந்தே சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். நாட்டில் உள்ள ஒவ்வொரு சாதி, சமூகம், மொழி பின்புலத்தை கொண்ட பலதரப்பட்ட வீரர்களும் நமது எல்லைகளில் தேசத்திற்கு சேவை செய்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்யும்போது அவர்களின் இரத்தத்திலோ தேசபக்தியிலோ சாதியின் முத்திரை இருப்பதில்லை. அவர்களின் வாழ்வும் தியாகங்களும் தேச ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தின் லட்சியங்களை உள்ளடக்கி உள்ளன. இயற்கை சாதியை அங்கீகரிப்பதில்லை. சமூகம் சாதி எனும் செயற்கையான தடைகளை கடக்கும்போதுதான் எல்லா மனிதர்களும் சமம் என்பதையும், கௌரவ கொலையில் எந்த கௌரவமும் இல்லை, அது ஒரு வெட்கக்கேடான செயல் என்பதையும் உணர்த்தும். தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் போட்டியாளர்களின் சாதி அல்லது சமூகத்தை பொருட்படுத்தாமல் மக்களை வாக்களிக்க சம்மதிக்க வைக்க முடியும் என்பதை காட்டியுள்ளன. உண்மையில் சாதிய காரணிகளை பெருமளவில் புறக்கணித்து ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. மக்களின் மனநிலையும் மாறும்போதுதான் அரசால் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இந்த அரசாங்கம் மக்களின் மனதில் இருந்து சாதியை ஒழிப்பதற்கான பொறுப்பையும் முன்முயற்சியையும் எடுக்க வேண்டும் என கூறி வழக்கிற்கான உத்தரவையும் வழங்கியுள்ளார் நீதிபதி. பார்க்கலாம் அரசு அடுத்து என்ன செய்யப் போகிறது என்பதை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.